ஹாய் ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிரிப்டோ நவீன். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் எனேபிள் பண்ணிக்கோங்க. கைஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபார்காஸ்டர் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டுடைய பொட்டன்ஷியல் ஏர்டாப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய டெலிகிராம் சேனல் நீங்கள் இன்னும் தெரிஞ்சிருக்கும். இப்போ ரீசெண்டாக அந்த ஃபார்காஸ்டர் அப்படின்ற ப்ராஜெக்டை பற்றி ஃபயர் விட்டுட்டு இருந்தேன். நிறைய ப்ராஃபிட் வந்து இப்போ ரீசெண்டாக எடுத்திருக்கோம். அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே பார்த்துட்டு நம்முடைய டெலிகிராம் சேனல் அண்ட் ட்விட்டரில் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ், ஏர்ட்ராப்ஸ், அப்புறம் ட்விட்டரில் த்ரெட்ஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் பற்றின ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்தலாம். ஃபார்காஸ்டர் வந்துட்டு பிளாக் செயின் பேஸ்டு சோஷியல் நெட்ஒர்க்குங்க. நீங்கள் முன்னாடி வந்து லென்ஸ் புரோட்டோக்கால் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. நானும் நம்மளுடைய டெலிகிராம் சேனலை வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ட்விட்டர் த்ரெட்டாக வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். சேம் அதே போல் தான், பட் இவங்களுடைய டெக்னாலஜிக்கல் வேறுங்க. லென்ஸ் ப்ரோட்டோக்காலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லென்ஸ் ஹேண்டில் வந்து மின்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த ஃபார்காஸ்டரில் நம்ம காசு கொடுக்கணும். காசு கொடுத்து நம்ம வந்து ஐடி பை பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணோம் அப்படின்னா எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு இருக்குது. நிறைய ப்ராஃபிட் வந்து எடுத்துருக்கோம். அதை வந்து நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி தாங்க, அந்த கான்செப்ட் தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஃபார்காஸ்ட் வந்துட்டு ஒரு சோஷியல் நெட்ஒர்க் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பில்டு பண்ணுவாங்க. லைக் வந்து வார்காஸ்டர், என்காஸ்டர், லான்ச் காஸ்டர் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான ப்ராடக்ட் இருக்குது. நமக்கு வந்து வார்காஸ்டர் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் தான் வந்து நமக்கு முக்கியமானது. அதை பற்றி நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இவங்களுடைய ஃபண்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா $30 million வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்வெஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா A16Z வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃபண்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களே கொஞ்சம் வந்துட்டு பெரிய கம்பெனி அவங்க வந்து இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டோக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டோக்கனாமிக்ஸ் வந்து ஆல்ரெடி கன்ஃபார்ம்ட் ஆகிடுச்சு. பட் என்ன நேமில் வரப்போகுது, டோக்கனாமிக்ஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ, ஏர்ட்ராப் இருக்கா இல்லையா, எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸும் இது வரைக்கும் கிடைக்கல. இப்போ தான் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி நான் வந்து இயர்லி ஸ்டேஜ்லேயே கொடுத்துருந்தேன். பாருங்கள், July 4th 2023 போன வருஷமே இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி நான் கொடுத்துருந்தேன். இயர்லி ஸ்டேஜ் அப்போ தான் லான்ச் பண்ணி அப்போ தான் ஃபண்ட் ரைஸ் பண்ணி வந்தாங்க. அப்போவே நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருந்தேன். இயர்லி ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 0 காஸ்ட்டில் வந்து நல்ல ப்ராஃபிட் வந்து எடுத்துக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மினிமம் 500 கொடுத்து தான் நம்மளால் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ இயர்லி ஸ்டேஜில் வந்து அட்வான்டேஜஸ் எடுக்க ட்ரை பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ட்விட்டர் த்ரெட் பார்த்தீங்கன்னா நிறைய ட்விட்டர் த்ரெட் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ எப்படி இந்த வீடியோலேயே வந்துட்டு 4-5 டைம் வந்து நான் ப்ரமோஷன் கொடுத்துருவேன்னு நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் நம்மளுடைய டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் பற்றின எக்கச்சக்கமான டைம் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இவங்க கொடுக்குற டோக்கன், அது NFTs இது எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் டோக்கன், ஃப்ரேம் NFT வந்துருந்து. அதுதான் முக்கியமான விஷயம். இந்த ஃப்ரேம் டோக்கன் ஏர்ட்ராப் வந்து ஜஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுறது மூலமாக கொடுத்தாங்க. என்ன நவீன மை V3 ஆட்ஸ் மாதிரி ஸ்கேம் சொல்லிட்டு இருக்கியா அப்படின்லாம் கேட்காதீங்க. இதனுடைய டெக்னாலஜி வந்து இதை பற்றி நம்ம கைட் பார்ப்போம்ல. இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து சொல்ல போகிறேன். அப்போது வந்து இதனுடைய டெக்னிக் வந்துட்டு உங்களுக்கு புரியும். இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய ஏர்ட்ராப் கொடுத்துருந்தாங்க. ஒரே ஒரு மினிட் ஜஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுறது மூலமாக எனக்கு வந்துட்டு $4,600 வந்து ஏர்ட்ராப் வந்து கொடுத்துருந்தாங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு $1,000 ஏர்ட்ராப், $2,000 இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிருக்க டோக்கன்ஸை பொறுத்து வந்து இந்த ஏர்ட்ராப் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ லைவாக பார்த்தீங்க அப்படின்னா கூட வந்துட்டு சடனாக வந்து $200 வந்து ஏறி இருக்குது. இந்த வீடியோ நான் வந்து சண்டே இன்றைக்கி க்ரியேட் பண்ணிட்டுருக்கேன். நான் அப்லோட் பண்ணுறது வந்து மண்டே தான் அப்லோட் பண்ணுவேன். மேபி அப்போ வந்து இதனுடைய ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கலாம், கம்மியாக இருக்கலாம். தென் அதுக்கப்புறம் வந்து LFG அப்படின்ற ஒரு டோக்கன் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதனுடைய வேல்யூம் பார்த்தீங்க அப்படின்னா $50 மேலே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது ஆக்சுவல் ரேட் வந்து நான் ஷேர் பண்ணும்போது $10 இருந்தது. இப்போ வந்து அதுவுமே நல்லா பம்ப் ஆகிட்டு $50 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேம் NFT வந்து ஃபஸ்ட்டு மின்ட்டு நான் ஷேர் பண்ணது ஃப்ரேம் NFT ஃபஸ்ட்டு மின்ட்டு ஷேர் பண்ணியிருந்தேன். அதனுடைய வேல்யூம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு $400 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரேம் VR ஒன்று ஷேர் பண்ணியிருந்தேன். அதுவுமே வந்துட்டு ஒரு $5 என்னமோ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் இது மூலமாக மட்டுமே நம்ம கம்யூனிட்டி மெம்பர் சம்திங் வந்து $5,000 சம்திங், மினிமம் $1,000 மேலே வந்து ஏர்னிங் பண்ணியிருக்காங்க. நானுமே மேக்ஸிமம் $5,000 வந்து ஏர்னிங் பண்ணியிருக்கேன். இது வந்து ப்ரைஸ் வந்து வேரி ஆகிட்டு தான் இருக்கும். பட் இது மட்டும் லிமிட் கிடையாது, இன்னும் நிறையா தான் வரப்போகுது. இது ஜஸ்ட் இயர்லி ஸ்டேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போவே நீங்கள் வந்து அட்வான்டேஜஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து மொபைல் ஸ்க்ரீனை வந்து ஸ்விட்ச் பண்ணி இந்த ஃபார்காஸ்ட் எப்படி வந்து க்ரியேட் பண்ணணும்னு சொல்கிறேன். மொபைல் வந்து ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு அப்ளிகேஷன் வேணும். இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் உங்களுடைய ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு வார்காஸ்ட் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா இது ஒரு ஆப் வந்துடும். லோகோ நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்து இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த க்ரியேட் அக்கௌண்ட் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரெக்கவரி ஃபேஸ் வந்து ஷோ ஆகும். அந்த 24 லெட்டர்ஸ் வந்து ஷோ ஆகும். அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு
உங்களுக்கு இமெயில் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இமெயில் சப்மிட் பண்ணிட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். மொபைல் நம்பர் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு 500 rupees வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது உங்களுடைய கூகுள் பே யூஸ் பண்ணி உங்களுடைய ஜிபே இல்லைனா ஃபோன்பே இது யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். அப்படின்னா கார்டு பேமெண்ட் கூட நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். அப்படி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும். அப்படி உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டு க்ரியேட் ஆகாமல் எரர் அப்படின்ற மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இந்த ஆப் எல்லாத்தையும் விட்டு ஃபுல்லாக வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு அந்த ஆப்பை கிளிக் பண்ணி ஆப் இன்ஃபோ ஓப்பன் பண்ணிவிட்டு கிளியர் டேட்டா வந்து கொடுத்துக்கோங்க. கிளியர் டேட்டா கொடுத்துட்டு அகைன் வந்துட்டு அந்த சைன்இன் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் வந்துட்டு உங்களுடைய ரெக்கவரி ஃபேஸ் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு வந்து லாகின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா அகைன் வந்துட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணி ஐ லாஸ்ட் மை ரெக்கவரி ஃபேஸ்ன்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி உங்களுடைய இமெயில் வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க. இமெயில் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் பாக்ஸுக்கு வந்துட்டு ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் போகும். அதை வந்து வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப்பில் வந்து புதுசாக ரெக்கவரி ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். அதை வந்து காப்பி பண்ணிக்கிட்டு வந்து நீங்கள் அகைன் வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா 48 hours to 24 hours ஆகும் அக்கௌண்ட் வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ரீசனாக நிறைய பேருக்கு வந்து எரர் வந்துட்டுருக்கு. அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். அப்படி உங்களுக்கு எரர் வரலன்னா நீங்கள் வந்து நார்மலாக யூஸ் பண்ணுங்கள். ஒரு வழியாக முட்டி மோதி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுடைய ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். நான் வந்து டார்க் தீம் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து லைட் தீம் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது வந்ததுக்கப்புறம் வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் செக்ஷன் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் இருக்கும். அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சைடில் வந்துட்டு ரைட் சைடில் வந்துட்டு செட்டிங்ஸ் அப்படின்ற ஐக்கான் இருக்கும். அந்த செட்டிங்ஸ் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்துட்டு கனெக்டட் அட்ரஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கனெக்டட் அட்ரஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வரும்போது உங்களுக்கு வந்து எந்த வேலட்டும் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காது. இதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மெட்டாமாஸ்க் வேலட் அப்படின்னா ட்ரஸ்ட் வேலட் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ட்ரிக் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா உங்களுடைய மெயின் அக்கௌண்ட் இருக்குல்ல அது வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. பேஸ் ஆட்ரப் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க அக்கௌண்ட் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் வந்துட்டு ஃப்ரீயாக பேஸ்க்கு வந்துட்டு இன்டராக்ஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஃப்ரீ டிரான்சாக்ஷன் வந்து கிடைக்கும். அது மூலமாக நமக்கு வந்து பொட்டான்ஷியலி பேஸ் ஆட்ரப்க்கு நம்ம வந்து எலிஜிபிள் ஆகிக்கும். ஒரு கைடில் வந்து 2 ஆட்ரப் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஒரு ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வேலட்டை வந்து கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுடைய ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கிறது, பயோ வைக்கிறது, இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுங்கள். உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து கம்ப்ளீட்டாக செட்டப் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு 400 ஃபாலோவர்ஸ் வந்து கெயின் பண்ண ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து மேண்டட்டரின்னு சொல்லலை. முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். அது நீங்கள் 400 ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதோட எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன். தென் இதெல்லாமே முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி நான் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி மின்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃபீல்டில் வந்து ஸ்க்ரால் பண்ணுங்கள். அப்படி ஸ்க்ரால் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு ஆட்ரப் போஸ்ட் எல்லாமே ஷோ ஆகும். அதில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மின்ட் ஆர் கிளைம் அப்படின்ற மாதிரி காட்டும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நம்மளுடைய டெலிகிராம் சேனல் வந்துட்டு ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணுற மாதிரிங்க. நான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் ஷேர் பண்ணுற ஆட்ரப் போஸ்ட் வந்துருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பேஸ் உடைய மின்ட் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இது வந்து உங்களுக்கு மின்ட் ஹேர்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருக்கல, அது ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வேர்காஸ்ட் வந்து ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆகிட்டு இங்கே வந்து மின்ட் ஃபார் ஃபாலோவர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படிலாம் ஜஸ்ட் மின்ட்னு இருக்கும், அப்படிலாம் கிளைம்னு இருக்கும். இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அது ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மின்ட் ஆகிடும். அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்துட்டு இங்கே லைக் ரீகாஸ்ட் நம்மளுடைய ட்விட்டரில் லைக் அண்ட் ரீட்வீட் பண்ணுவோம்ல, சேம் அதே ஆப்ஷன் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு மின்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா அந்த அக்கௌண்ட் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மின்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம ட்விட்டரில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவோமோ சேம் அதே ஆக்டிவிட்டீஸ் தான். அது பண்ணிவிட்டு மின்ட் பட்டன் மட்டும் எக்ஸெட்ரா இருக்கும். அந்த ஒரு கான்செப்டில் தான் இது வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இது வந்து பேஸ் அஃபீஷியலாக வந்து கொலாப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து சைன்இன் பண்ணுறதுனால நிறைய அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆகிட்டு இருக்குல்ல, அதுக்கு வந்துட்டு ஒரு சொல்யூஷனாக தான் இது வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பர்மிஷன்லெஸ் அப்படின்ற வந்து ஒரு டெக்னாலஜி வந்துட்டு இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப டெக்னாலஜி வைஸ் போகலாம். அது தெரிகிற அளவுக்கும் வந்துட்டு நான் ஒன்றும் அறிவாளிலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அறிவுக்கு நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து மொபைல் வந்து கன்வீனியன்ட்டாக இல்லைங்க. ஸோ அதனால் வந்து பிசி வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். இது பிசியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பிசியில் கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் பிசியில் வந்து வார்காஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு லாகின் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு QR கோடு வரும். அந்த QR கோடு வந்து நீங்கள் உங்களுடைய கூகுள் லென்ஸில் வந்து ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஒரு லிங்க் வரும். அது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய வார்காஸ்ட் ஆப்புக்கு போயிட்டு சைன்இன் கேட்கும். அது வந்து சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பிசியில் வந்து ஓப்பன் ஆகிடும். இதை என்னால் எப்படி நான் வந்து ஆட் பண்ணுறது எனக்கு தெரியல. அதனால தான் வந்து என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. உங்களுக்கு வந்து வாய்ஸ் ஓவராக மட்டும் கொடுக்குறேன். ஸோ இதுதாங்க பிசியில் இருக்கும். ஸோ எனக்கு இதுதான் கன்வீனியன்ட்டாக இருக்குது. இதில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஹிடன் ப்ராஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு ப்ராஜெக்ட் வந்து சொல்கிறேன்.
இந்த ஒரு போஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் ஏ வேலட் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மின்ட் NFT அப்படின்ற மாதிரி ஷோ ஆகும். அதை வந்து அகைன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அந்த மின்ட் NFTயை. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லி மின்டட் அப்படின்ற மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து இந்த ஒரு பாக்ஸ் வந்துட்டு ஷோ ஆகிடும். அப்படி ஷோ ஆனதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஒரு லிங்க் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா சைடில் ஆத்தென்டிகேஷனுக்கு கீழே வந்து லாஸ்ட்டாக ஃபார்காஸ்டர் அப்படின்றது இருக்கும். அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு இங்கே லாகின் சைனப்புக்கு கீழே சென்டரில் பார்த்தீங்கன்னா அதர் சோஷியல் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஃபார்காஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு QR வந்து ஷோ ஆகும். இந்த QR வந்து உங்களுடைய மொபைலோடைய கூகுள் லென்ஸில் வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலுக்கு வந்துட்டு ஒரு ஆத்தென்டிகேஷன் போகும். அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நான் சைடில் வந்து ஆட் பண்ணி வரேன். அது வந்து ஆத்தென்டிகேஷன் போகும். அது வந்து சைன்இன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சைன்இன் ஆகிட்டு இந்த ப்ரிவியூ வேலட் வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மின்ட் பண்ண NFT வந்து இங்கே வந்து ஷோ ஆகும். இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்க முடியும். இது வந்து மெயினில் தாங்க ரிசீவ் ஆகிருக்கு. இது வந்து உங்களுக்கு வந்து தனியாக செப்பரேட்டாக ஒரு வேலட் வந்து அவங்களுடைய க்ளவுடில் வந்து க்ரியேட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து ஷோ ஆகிருக்கு. இதில் வந்து நீங்கள் ஃபண்டை வந்து நீங்கள் சென்ட் பண்ணி ரிசீவ் பண்ணிக்க முடியும். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ப்ரிவியூடைய ஃபண்டிங் தான். $26 மில்லியன் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஃபார்காஸ்ட்டுக்கு வந்து ஈக்குவலான ஃபண்டிங் தான். ஒரு 4 மில்லியன் தான் கம்மி. இந்த அளவுக்கு பொட்டன்ஷியலான ப்ராஜெக்ட் வந்து நம்மளால் ஃபோர்காஸ்ட் வந்து எடுத்துக்க முடியும். அதனால தான் உங்களுக்கு வந்து நான் இந்த ப்ராஜெக்ட்டை சொன்னேன். இதுக்கான லிங்க்ஸ் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். இது எல்லாமே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த NFT வந்து கிளைம் பண்ணுங்கள். இன்னும் நிறைய டாஸ்க் இருக்குங்க. இன்னும் நிறைய NFT வரதான் போகுது. நிறைய ப்ராஜெக்ட் வரதான் போகிறாங்க. அதில் நீங்கள் வார்ப்காஸ்ட்டில் வந்து வார்ப்காஸ்ட்டு ஃபார்காஸ்ட் ரெண்டு ஒன்று தான். இதில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஆக்டிவாக இருங்க. ஓகேங்க, இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.